ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்கில்ஸ் அப்கிரேட். நான் உங்கள் ஆஷிக் அகமது. போன வீடியோவில் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி SMPS வாங்க போகும்போது அதை எப்படி கரெக்டாக கால்குலேட் பண்ணி கம்பேர் பண்ணி சூஸ் பண்ணி பெஸ்ட்டாக வாங்கலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் பார்ட் 1 பார்த்துருந்தோம். அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் அதோடைய பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ரெண்டாவது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிட் லெவலில் ஒரு கேஷுவலான கேமிங் விளாட்றவங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் விளாட்றது, எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட்றது, கேமிங்கே வந்து ஹாபி அப்படின்னு இல்லாமல் எப்பயாவது கேஷுவலாக கேம் விளாட்றவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸரோட பவர் பார்த்தீங்கன்னா ஒரு 95 வாட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதே மாதிரி GPU கிராஃபிக்ஸ் கார்டு பொறுத்த வரைக்கும் ஒரு 180 வாட்ஸ். 180 வாட்ஸ்னா இந்த NVIDIAவில் வந்து RTX 3060 இது வந்து ஒரு 170 அந்த ரேஞ்சில் பிடிக்குது. இது வந்து நம்ம வந்து ரவுண்டாக வந்து ஒரு 180 அப்படின்னு வச்சுக்கலாம். மதர் போர்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 60 வாட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு மதர் போர்டு 60 வாட்ஸ். SSD வந்து எப்பவும் போல அதே 5 வாட், ஹார்ட் டிஸ்க் வந்து 6 வாட், RAM வந்து அதே மாதிரி 2 ஸ்டிக். அதாவது வந்து ஒரு 2 8GB இருக்கலாம், இல்லாட்டி வந்து 2 16GB இருக்கலாம். ஆனால் 16GB வந்து மிட் லெவலில் போடணும்னு அவசியம் இல்லை. 8GB வந்து போதுமானது. 2 8GB வாங்கி போட்டிங்கன்னா 16GB வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டிக் போடுறதுனால 6 வாட் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபேன் வச்சுக்கலாம். 3 ஃபேன் வந்து ஒவ்வொன்றுக்கும் 4 வாட் வருது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 வாட் வருது. ஓகே, இப்போ டோட்டலாக இது மொத்தமாக கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா 366 வாட் வந்து வருது. இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 100 வாட்ஸ் வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவாக டோட்டல் போட்டு நம்ம எவ்வளோ கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 470 அந்த ரேஞ்சில் வந்து வாட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம SMPS சூஸ் பண்ணும்பொழுது 550 வாட்ஸ் அப்படி இல்லாட்டி 600 வாட்ஸ் இந்த ரேஞ்சில் தான் வந்து மோஸ்ட்லி சூஸ் பண்ணுவோம். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷனுக்கு வந்து நல்ல பெஸ்ட்டாக இருக்கும், நல்ல மோர் தென் எனஃபாக இருக்கும். ஆனால் இதே நீங்கள் ஃபியூச்சரில் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது பாருங்க, இது வந்து 180 வாட்ஸ்னு சொன்னேன். இது இல்லாமல் ஹை எண்டில் இதை விட இன்னும் ஹை எண்டில் போகக்கூடிய ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டுன்ற இடத்துல வந்து 180க்கு பதிலாக இன்னும் அது அதிகமாயிரும். 200 250 அந்த ரேஞ்சுக்கு போயிடும். சம்டைம்ஸ் அது வந்து 300 கூட போகிறதுக்கு ஆச்சரியப்படுறது. கிராஃபிக்ஸ் கார்டோடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணுது. சப்போஸ் அப்படி 250 அந்த ரேஞ்சில் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா அதோட நிற்காது. இங்கே கிராஃபிக்ஸ் கார்டோட சேர்த்து RAM மாறும், அதே மாதிரி மதர் போர்டோடைய வாட்ஸும் மாறும், ப்ராசஸரும் அதுக்கேற்ற மாதிரி ஹையாக சப்போர்ட் ஆகிற மாதிரி மாறும். அப்படி மாறிடுச்சுன்னா நீங்கள் ஃபைனலாக எல்லாம் பண்ணி எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக கொஞ்சம் வாட்ஸ்லாம் ஆட் பண்ணி ரவுண்டு பண்ணி ஒரு டோட்டலில் கொண்டு வந்து நிறுத்தும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா 470 வராது. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக போயிட்டு 500 550 வரைக்கும் வந்து நின்றோம். அப்போது அந்த இடத்துல நீங்கள் 550 வாட்ஸ் SMPS வச்சிருந்தீங்க இல்லைன்னா 600 வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ப்ராப்பராக வந்து சப்போர்ட் இருக்காது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடிஷ்னலாக டோட்டல் பண்ணிட்டு அந்த டோட்டல் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் SMPS மாற்றுற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து வாங்கி உடனே மாற்றுற மாதிரி இருக்காது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே நல்லா ரன் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த கான்ஃபிகரேஷன் வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னும் போது எல்லாத்தையுமே மாற்றுற மாதிரி தான் இருக்கும். எப்படியும் அப்படி மாற்றும் போது SMPSும் அதோட நீங்கள் சேர்த்து கரெக்டாக மாற்றும் போது ப்ராப்பராக கேல்குலேஷன் பண்ணி வாங்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்ல அது பெஸ்ட்டாக சப்போர்ட் ஆகும். இவ்வளோ நேரம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்கு அப்படி இல்லாட்டி வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்க. மோஸ்ட்லி வந்து இதே கான்ஃபிகரேஷனை வந்து நீங்கள் ரெண்டரிங் 3D மாடலிங் இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்குன்னே தனியாக நான் கேட்டகரி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே டைப்லேயே கூட என்ன இருக்குன்றத நீங்கள் ஐடியா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா CPU பொறுத்த வரைக்கும் ஒரு 125, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹை எண்டு ப்ராசஸர். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 125 வச்சுக்கிறீங்க. உங்களோட சிஸ்டத்துக்கு சொல்கிறேன், ஓரளவுக்கு நம்ம நடைமுறையில் இப்போ ரன்னிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ராசஸர் ஒரு 125 இருக்குது. அப்படி இல்லாட்டி அடிஷ்னலாக நீங்கள் வாங்குறீங்கன்னா கூட இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கூடும். அதாவது பார்த்தீங்கன்னா 125 பதிலாக ஒரு 200 இல்லைனா ஒரு 250 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி வாங்குறீங்க. ஆனால் அவ்வளோ தூரம் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 125 வாட்ஸ்லேயே வந்து நல்ல நிறைய கோர் நிறைய த்ரெட் வச்சு வரும். இதில் என்ன உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 125 வாட்ஸில் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா இன்டெல்ல கோர் i5ல 10th ஜெனரேஷன், அதாவது 10600K ப்ராசஸர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 கோர் 12 த்ரெட் கொடுத்துருப்பாங்க. பேஸ் கிளாக் வந்து 4.10 GHz இருக்கும். இதோடைய TDP அதாவது தெர்மல் டென்சிட்டி பவர்னு சொல்லக்கூடிய அந்த பவர் கன்சப்ஷன் பண்ணக்கூடிய அந்த பவர் அந்த வாட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 125 வாட்ஸ் இருக்கும். இந்த 125 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கேஷுவலாக விளையாடக்கூடிய அந்த கேமிங் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். வீடியோ எடிட்டிங்கு இந்த ஸ்ட்ரீமிங் பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 3D மாடலிங் டிசைனிங் இது மாதிரி பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு நல்ல
நல்ல ஆவரேஜான ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 வாட்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராசஸரே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸரே வந்து அதுக்கு வந்து போதுமானது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிபியூ எடுத்துக்கலாம். கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் 250 வாட்ஸ் வந்து கிராஃபிக்ஸ் பவர். நான் முன்னாடி ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன் 250 வாட்ஸ் வரைக்கும் போகிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி SMPS சூஸ் பண்ணணும். இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த ஜிபி வந்து 250 வாட்ஸ் வந்து நம்ம ஜிபி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மதர் போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அசோசியல் எப்பவும் போல 60 வாட்ஸ்லேயே வந்து நல்ல ஓரளவுக்கு பக்காவான மதர் போர்டு இதுக்கு ஏற்ற மாதிரி கிடைச்சிடும். SSD அதே மாதிரி 2 SSD வரனால 10 வாட்ஸ் வரும். ஏன்னா 2 5 வாட்ஸ் வரும், அதனால 10 வாட்ஸ் வந்துடும். ஹார்ட் டிஸ்க் எப்பவும் போல ஒன்று தான், அதனால 6 வாட்ஸ் வந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ரேம் வந்து 4 ரேம் போடுவாங்க. ஏன்னா 2 ரேம் போடுற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸில் சம்டைம்ஸ் வந்து பெட்டராக நீங்கள் எதுவும் பார்க்க முடியாது. அதனால 4 ரேம் ஸ்லாட் இருக்கிற மாதிரி நீங்கள் மதர் போர்டு சூஸ் பண்ணி வாங்கும்போது நீங்கள் 4 ரேம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடும்போது ஒரு ரேம் கணக்கு வந்து 4 வாட்னு வச்சுக்கோங்க. அப்போ 4 போட்டிங்கன்னா 16 வாட்ஸ் வந்துருச்சு. ஓகே, ஃபைனலாக 4 கேபினெட் ஃபேன், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த CPU கேஸ்லேயே 4 ஃபேன் வைக்கிறீங்க கூலிங்கு. மேலே 2, ஃப்ரண்ட்டில் 1 இல்லைனா பேக்கில் 1, இந்த மாதிரி வந்து அப்படி இப்படி ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு 4 வச்சிருக்கீங்க. எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வந்து 4 வாட்ஸ் போட்டிருக்கோங்க. அந்த மாதிரி 4ன்னு போட்டிங்கன்னா மொத்தமாக 16 வாட்ஸ் வந்து இதுக்கு தேவைப்படுது. ஓகே, இப்போ நம்ம வந்து டோட்டல் பார்த்தீங்கன்னா 483 வாட்ஸ் வருது. இதில் வந்து ரவுண்டாக வந்து ஒரு 140 இல்லை 150 அந்த மாதிரி சம் அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக 620 630 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ் வந்து தேவைப்படும், கண்டிப்பாக தேவைப்படும். அப்போது நீங்கள் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 750 வாட்ஸ் இருக்கக்கூடிய SMPS வந்து வாங்கியிருக்கணும். அதுக்கு கீழே வந்து போயிடக்கூடாது. நம்ம தான் 620 630 வந்துருச்சே 650 வாட்ஸ் SMPS வாங்கிக்கலாமேன்னு நினச்சி நீங்கள் வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட அப்படியே, அதாவது கரெக்டாக சொன்னால் பாட்டில் நெக்குன்றது நிறைய பேர் சொன்னால் புரியும். எப்படின்னா கழுத்து அப்படியே மூச்சு முட்டுற மாதிரி அப்படியே வந்து நின்றோம் அந்த பவர். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பவர் வந்து நல்ல முட்டிட்டு கழுத்து வரைக்கும் வந்து பிடிச்சி நெருக்கிற மாதிரி வந்து நிற்கும் போது என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் வந்து ஏதாவது நீங்கள் ஹெவியான டாஸ்க் பண்ணும்போது அதை தாண்டி அது எக்ஸ்ட்ராவாக பவர் இழுக்கும் பொழுது சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகுது, ஷட் டவுன் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துடும். இதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா நம்ம வந்து மினிமம் 750 இருக்கிற மாதிரி பார்க்கணும். 750 அதுக்கு மேலே எவ்வளோ நீங்கள் வாங்கினீங்கனாலும் பெஸ்ட்டு தான். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருந்திருக்கும். மறுபடியும் நான் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு SMPS வாங்க போகிறீங்க அப்படின்னா ப்ராசஸரில் ஆரம்பித்து மதர் போர்டு, ரேமு, உள்ளே இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கு, SSD இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளோ வாட்ஸ்லாம் தேவைப்படுதுன்றதை டோட்டலாக கேல்குலேஷன் பண்ணிருங்க. கேல்குலேஷன் பண்ணதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 100 150ன்னு சொல்லி நீங்களாவே உள்ள ஆட் பண்ணி ஒரு ரவுண்ட் அப் பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்ட் அப் எவ்வளோ வருதோ அதை தாண்டி வரக்கூடிய SMPS நீங்கள் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்கள் சிஸ்டத்தில் வந்து எப்பவுமே இஷ்யூ இல்லாமல் நல்ல பவர் சப்ளை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக பவர் சப்ளை பண்ணி பக்காவாக சிஸ்டம் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். பவர் சப்ளை சம்மந்தமாக எந்த ஒரு இஷ்யூஸும் உங்கள் சிஸ்டமில் வரவே வராது. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் PC கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் கேபினெட்டை பற்றி தான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கொஸ்டின்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட ஃப்ரைடே அன்னைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நான் உங்கள் ஆஷிக் அகமது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.